நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன? இவங்க வந்து ஆண்டிற்கு 2 முறை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போனா அது எப்படி ஆகும்? 1 + இந்த ஆறுங்கிறது ஆண்டிற்கு ஒரு ஆண்டு வட்டி விகிதம். அப்போ அரை ஆண்டுனா அப்போ அதில் பாதி எடுத்துக்கலாமா? R/2 / 100 ஹோல் பவர். ஒரு ஆண்டில் எத்தனை டைம்ஸ் பண்ணுறாங்க? 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ஃபார்முலா எப்படி மாறுது? P × 1 + R/200 ஹோல் பவர் 2n மாறுதா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே இனிமேல் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 926.1. பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 800. 1 + R வந்து 10 / 200. 2 × n வந்து தெரியாது. ஸோ அப்போ 926.1 = 800. இதை வந்து அடிக்கலாமா? 1 + 1/20 ஹோல் பவர் 2n கிடைக்குமா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 926.1. இந்த 800 இங்கே மல்டிப்ளையரில் இருக்கிறது வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். அப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 20 + 1 அப்படின்னா 21/20 ஹோல் பவர் 2n ஆகுமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 926.1 இருக்க அந்த புள்ளியை எடுக்கிறதுக்காக மேலே இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை நம்ம அப்படியே வச்சுக்கிடலாம். அப்போ இது என்ன ஆகும்? 9261 ஆகுமா? கீழே 8000 ஆகுமா? = 21 / 20 the whole power 2n அப்படியே இருக்கும். இப்போ இந்த 9261 நான் எப்படி எழுத போகிறோம்னா 21 அடுக்கு 3ன்னு எழுத போகிறேன். அதே மாதிரி இந்த 8000 வந்து 20 ஹோல் பவர் 3ன்னு எழுத போகிறேன். இது அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 21 / 20 ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கிடலாமா? = 21 / 20 ஹோல் பவர் 2n இருக்கா? ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போனா நம்ம வந்து இந்த அடுக்கை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போது 3 = 2n கிடச்சிருக்கு. அப்போ n = என்ன கிடைக்கும்? 3/2. இதுதான் ஆன்சர். நமக்கு தேவையான ஆண்டு கிடச்சிருச்சு. அதாவது நமக்கு தேவையானது இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதாவது